திருவல்லிக்கேணி கூட்டுறவு சங்கத்தில் ஊழல் மற்றும் சாதி பாகுபாடு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. 1943ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தில் தற்போதைய மேலாண்மை இயக்குநராக உள்ளவர் பல்வேறு விதங்களில் ஊழல் செய்து வருவதாக அங்கு பணியாற்றி வரும் கவியரசன் என்பவர் புகார் கூறியுள்ளார். இவ்வாறு ஊழல் மற்றும் சாதி பாகுபாட்டால் கூட்டுறவு சங்கத்தின் பெயருக்கு களங்கம் ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அதே சமயம் ஐஓசி நிறுவனத்துக்கும் கூட்டுறவு சங்கத்துக்கும் எந்தவிதமான களங்கமும் இல்லாமல் களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த மேலாண்மை இயக்குனர் திரு முருகானந்தம். அதே சமயம் அவர் பட்டாசில் 11 மாதத்துக்கு முன்னாடி பட்டாசு கொள்முதல் நடந்தது. கொள்முதல் இந்திய நாள் வரை எந்த விதமான கணக்கும் சரி செய்யவில்லை. அதே சமயம் தொடப்பம் பர்ச்சேஸில் பார்த்தா 48 ரூபாய்க்கு தொடப்பத்தை வாங்கிட்டு 68 ரூபாய்க்கு கொள்முதல் விற்பனை செய்திருக்காரு. அது தட்டி கேட்டது அண்ணன் சாமிநாதனோட எல்பிஎஃப் லீடர் அண்ணன் சாமிநாதனோட இருந்ததுக்காக என்னை பழுவாங்க நோக்கத்தோடவும் சாதி என்னை ரொம்ப துன்புறுத்துறாரு.